Hello friends, welcome to tamilwordpress. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு business email எப்படி கிரியேட் பண்றதா பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு business பண்றீங்க அப்படினா சோ நீங்க Gmail இல்லனா Yahoo அது மாதிரி செப்பரேட்டா third party email யூஸ் பண்ணாம சோ உங்களோட business நேம்லயே ஒரு domain யூஸ் பண்றீங்க அப்படினா சோ கஸ்டமருக்கு நீங்க ஒரு மெயில் அனுப்பும்போதே அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் உங்க business மேல கிரியேட் ஆகும். சோ அப்ப நீங்க பாக்கும்போது உங்களுக்கு business email தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருக்கும். சோ அந்த ஈமெயில் எப்படி கிரியேட் பண்றதுனா இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஆல்ரெடி உங்களுக்கு Cpanel பத்தி ஃபீச்சர்ஸ் எல்லாம் தெரியணும் அப்படினா சோ அந்த வீடியோ பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். சோ நீங்க அதை செக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க இன்னும் ஹோஸ்டிங்கே பர்ச்சேஸ் பண்ணல அப்படினா சோ நான் அந்த பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அதை யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இப்போ நம்ம எப்படி இமெயில் கிரியேட் பண்றது நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் போற நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நான் Cpanel போய்க்கிறேன். சோ இப்போ நம்ம Cpanel ஓபன் பண்ணிட்டோம். சோ இதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இமெயில்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. சோ அதுல இமெயில் அக்கவுண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணுங்க. சோ நீங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ண இமெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ நீங்க நியூவா ஒரு இமெயில் கிரியேட் பண்ணனும் அப்படினா சோ கிரியேட் இமெயில் கொடுங்க. நான் கிரியேட் பட்டன் கிளிக் பண்றேன். சோ உங்களுக்கு எந்த டொமைன்ல வந்து உங்களுக்கு இமெயில் வேணுமோ சோ நீங்க அந்த டொமைன் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம என்ன நேம்ல கொடுக்க போறோமோ நீங்க இது கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சப்போர்ட்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கான பாஸ்வேர்ட் கொடுங்க. இப்போ நான் ரஃபா ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துட்டேன். இப்போ நான் கிரியேட் கொடுக்கிறேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இமெயில் கிரியேட் ஆயிடுச்சு. சப்போஸ் இப்போ உங்க இமெயிலோட கான்ஃபிகரேஷன் டீடைல்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நான் கனெக்ட் டிவைஸ் கொடுக்குறேன். சோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயிலோட செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இப்போ நீங்க இன்புட் சர்வர் டீடைல்ஸ் என்ன, அவுட்புட் சர்வர் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். சோ நீங்க இது யூஸ் பண்ணி நீங்க வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கூகுளோட நீங்க பிசினஸ் இமெயில் இன்டெகிரேட் பண்றது இல்லனா உங்களோட மொபைல்ல வந்து இப்போ பிசினஸ் இமெயில வந்து லாகின் பண்றது அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க இந்த பிசினஸ் இமெயிலையும் உங்க மொபைல்ல நீங்க இன்டெகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா உங்க பிசினஸ் இமெயில்ஸ் எல்லாமே உங்க மொபைல்லயே நோட்டிபிகேஷன் ஆவற நீங்க பாத்துக்கலாம். சோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு வெப்சைட் ரன் பண்றீங்க அப்படின்னா பிசினஸ் இமெயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதை நீங்க கிரியேட் பண்றது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். ஓகே फ्रेंड्स, இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா எங்க டீமை கான்டாக்ட் பண்ணலாம். எங்க டீமை கான்டாக்ட் பண்ணனும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம அபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஆப்ஷன் பிளஸ் லைவ் சாட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க யூஸ் பண்ணி நீங்க எங்க டீமை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட் உள்ள எல்லா பிரீமியம் தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ்மே உங்களுக்கு வேணும் அப்படின்னா சோ நீங்க மெம்பர்ஷிப் பிளான் சூஸ் பண்ணுங்க. சோ இதுல உங்களுக்கு 3 பிளான்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்குமோ நீங்க சூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க ஒன்ஸ் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்ம வெப்சைட் உள்ள எல்லா தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸோட அக்சஸ்மே இருக்கும். நீங்க அன்லிமிட்டடா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க 1 or 2 தீம்ஸ் அண்ட் பிளகின்ஸ் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க டைரக்டா ஷாப் பேஜ் போய் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்ப நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you for watching.